ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு போதனை, நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். இந்த உப்பினுடைய தன்மை ஓப்பற்று போனால் வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை அலசி பார்க்கின்ற போது, உப்பு தன் தன்மையை எப்பொழுது இழக்கும்? உப்பு தன்னுடைய தன்மையை இழப்பதில்லை. அது மிகவும் உறுதியான ஒரு தனிமம். அப்படி என்றால் அது எப்போது ஓப்பற்று போகிறது, பயனில்லாமல் போகிறது, பயனற்று போகின்ற நேரம் என்ன? எருசலேம் ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற உப்பு இரத்த கரையோ மற்ற வழிபாட்டுக்குரிய இரத்தம் சம்பந்தமான பொருள் அதன் மீது படுகின்ற போது அந்த பொருள் தீட்டுப்பட்டதாக மாறுகிறது. எனவே அந்த உப்பை எக்காரணத்தை முன்னிட்டும் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அது வெளியில் கொட்டப்படுகிறது, மனிதரால் மிதிப்படுகிறது. ஆனால் உண்மையான உப்பினுடைய தன்மையை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். உப்பினுடைய தன்மை சுவை தருகிறது, உணவிற்கு சுவை தருகிறது. இன்றைய மனிதர்களில் நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள், சுவை தருகிறவர்களாய். தங்களுடைய நேரத்தை, காலத்தை பிறருக்காகவே செலவு செய்து கொண்டு வாழுகின்ற மனிதர்கள், பிறருக்காகவே வாழ்நாள் முழுவதும் அதை செலவு செய்து கொண்டு அவர்களுடைய பிரசன்னத்தில் போய் அமர்ந்தால் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு அவர்களுடைய பிரசன்னத்தில் கிடைக்கும். அவர்கள் சமுதாயத்திற்கு சுவையை கொடுக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். யார் வேண்டுமானாலும் அவர்களிடம் செல்லலாம், என்ன வேண்டுமானாலும் அவர்களிடம் கேட்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களோடு தங்கலாம். சுவை கொடுக்கக்கூடிய மனிதர்கள். கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பெற்ற நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம், உப்பினுடைய சுவையைப் போல உலகில் வாழ அழைக்கப்படுகிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளி நீங்கள் என்று சொல்லுகிறார் புனித அன்னை தெரசா. மலை மீது வைக்கப்பட்ட ஒளியாக இருக்கிறார். தேவசகாயம் பிள்ளை, புனித தேவசகாயம் மலை மீது வைக்கப்பட்ட ஒளியாக இருக்கிறார். புனித அருளானந்தர் மலை மீது வைக்கப்பட்ட ஒளியாக நிற்கிறார். பொதுநிலையினரின் பாதுகாவலராக இந்த புனித தேவசகாயத்தை திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய திருச்சபை. இந்த புனிதரைப் போல உலகிற்கு ஒளியாய் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். நம் வாழுகின்ற வாழ்க்கையின் வழியாய், செயல்பாடுகள் வழியாய் ஒளி கொடுக்கின்ற மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை, கிறிஸ்தவர்களின் தனித்தன்மை. நாம் எந்த பகுதியில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கிறிஸ்துவின் ஒளியை பகிர்கிறவர்களாகவே வாழ அழைக்கப்படுகிறோம். இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள். நாம் இரவின் மக்கள் அல்ல, பகலின் மக்கள். பகலின் மக்களாய், ஒளியின் மக்களாய் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். சாத்தானையும் அதன் கிருகைகளையும் அதன் ஆரவாரங்களையும் இந்த உலகத்தில் நாம் விட்டுவிடுவதாக வாக்கு கொடுக்கிறோம்.
ஏனென்றால் நாம் ஒளியின் மக்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ ஒவ்வொரு நாளும் நம்மையே தயாரிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பதற்கு எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. பல நேரங்களில் சுவை கொடுக்கின்ற தன்மையை நாங்கள் இழந்து விடுகிறோம். ஒளியை முட்டி மரக்காலின் கீழ் வைத்து விடுகிறோம். எங்கள் அறிவின்மையை நீர் தூர தூக்கி எறிந்து தெய்வீக சக்தியினால் எங்களை அலங்கரியும் ஆண்டவரே. நாங்கள் வாழுகின்ற பகுதியில் எக்காரணத்தை முன்னிட்டும் பிறருக்கு இடராலாம் இல்லாமல் சமுதாயத்தின் மனசாட்சியாய் உண்மையை உரைக்கின்ற மக்களாய் வாழ வரம் தார். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.